வயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோபிகா பாவனையிலே பாவை நோன்பு மார்கழி நீராட்டத்தை தொடங்கியிருக்கக்கூடிய ஆண்டாள் முதல் பாசுரத்திலே நோன்புக்கு வாய்த்த காலத்தை கொண்டாடி வருகிறவர்கள் எல்லாரும் வாருங்கள் என்று அழைத்து கண்ணனே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிற சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான அர்த்தமான பிராப்பிய பிராபக சங்கிரகம். பிராப்பியம் என்னால் நாம் அடைய வேண்டிய இலக்கு, பிராபகம் என்னால் அந்த இலக்கை அடைவிக்கக்கூடிய வழி. ரெண்டுமே நாராயணன்தான், ரெண்டுமே பகவான் தான். அவனுடைய திருவடிகளை பற்றி தான் அவனை அடைய வேண்டும், அவனை பற்றி தான் அவனை அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை, பெரிய அர்த்தத்தை முதல் பாசுரத்திலே காட்டிவிட்டாள். இரண்டாவது பாசுரத்திலே இந்த நோன்பை தொடங்கி இருக்கக்கூடிய நாம், அதாவது கோபிகைகள் கோபிகா பாவனையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளும் ஆண்டாளுடைய தோழிமார்களும் நாம் செய்ய வேண்டியவை யாவை, தவிர வேண்டியவை யாவை என்று இந்த விஷயத்தை முக்கியமாக கூறுகிறாள். ஆனால் ஒரு சந்தேகம் இங்கே நமக்கு எழுகிறது. என்ன சந்தேகம்? முதல் பாசுரத்திலே இந்த நோன்புக்கு வேண்டிய தகுதி ஏதாவது இருக்கிறதா என்னால் ஒரு தகுதியும் வேண்டாம் என்று தெரிவித்தார். போதுவீர் போதுமினோ, இச்சை இருந்தால் போதுமென். ஆனால் எல்லோரும் சேர்ந்த பிற்பாடு இதற்கு சில தகுதிகள் இருக்கின்றன, இதையெல்லாம் செய்ய வேண்டும், இவையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களே, இது எப்படி பொருந்தும் என்கிற கேள்வி எழும். அதற்கு சமாதானம் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தகுதிகள் அன்று. இந்த நோன்பை தொடங்கினால் இது தன்னடையே சேரக்கூடிய தகுதிகள் என்று அழகாக அதை காட்டியிருக்கிறார்கள். அவை யாவை என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே பார்ப்போம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து உகந்தேலோரெம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் என்று வந்தவர்களை அழைக்கிறாள். யோசித்து பார்த்தால் இந்த நோன்பை தொடங்க வேண்டும் என்று அழைத்தவுடனே எத்தனை பேர் வந்திருப்பார்கள்? ஒரு 20 பேர், 30 பேர், 50 பேர் வந்திருப்பார்கள் என்றே வைத்துக்கொள்வோம். ஆனால் அந்த 50 பேரை பார்த்து வையத்து வாழ்வீர்கள் என்று அழைக்கிறார்களே. என்ன, வையத்திலே இருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருமா வந்து விட்டார்கள்? அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் வந்திருப்பா. ஆனால் வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லலாமா என்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், உண்மையிலே வாழ்ச்சிக்கு இடமல்லாத இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ச்சியை தேடி வந்திருக்கிறீர்களே. என்ன வாழ்ச்சி என்னால் என்ன? தாழ்ச்சி மத்தெங்கும் தவிர்ந்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகையருளாய். எது வாழ்வு இந்த உலகத்திலே? எது வாழ்வு என்றால், ஏதோ நிறைய பணம் சம்பாதிக்கணும், வீடு வாசலோடு மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கணும், பணத்தை எல்லாம் நன்னா செலவழிக்கணும்னு இதைத்தான் வாழ்வு என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக வாழ்வு என்னால் எது என்னால், எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதும் அந்த திருவடிகளுக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் வாழ்ச்சியே தவிர மற்றொன்றை வாழ்ச்சி என்று நாம் கூறவே முடியாது. இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இருந்தாலும் பகவத் அனுபவத்திற்காக வந்தவர்கள் நீங்கள் இருக்கிறீர்களே, நீங்கள்தான் இந்த வையத்திலே வாழ்பவர்கள். மற்றவர்களெல்லாம் வையத்திலே வீழ்பவர்கள். அதனால் உங்களைத்தான் வையத்து வாழ்வீர்கள் என்று குறிக்க முடியும் என்பதற்காக வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நம்முடைய பாவை நோன்புக்கு நாம் செய்ய வேண்டியவை என்ன, தவிர வேண்டியவை என்ன எல்லாம் சொல்லுகிறேன்னு கேளுங்கள். அது நாம் நம் பாவைக்குன்னு சொன்னாலே போருமே. அது என்ன நாமும் அப்படின்னால், நாமும் என்னால் பகவானையே எல்லாமுமாக பற்றியிருக்கிற நாமும்
நம்முடைய பாவை நோன்புக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டும். சில விஷயங்களை செய்துவிட்டு பகவானை அடைவது என்பது அது வேறு. அப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பகவானை அடைந்தவர்கள், பகவானையே எல்லாமுமாக பற்றிருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்யும் கிரிசைகள் கேளீரோ. கேளீரோ என்னால் காது படைத்த பயன். பகவானுடைய கதையை கேட்பது, பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்பது, இதுதானே காது படைத்த பிரயோஜனம். அதை பற்றி நான் சொல்லுகிறேன், கேளீரோ. என்ன செய்ய வேண்டும்? பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி. திருப்பார்க்கடல், அந்த பார்க்கடலிலே பையத்துயின்ன, அங்கே எம்பெருமான் அங்கே கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் என்ன அவர் என்ன பண்றார்? அங்கே உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை, உறங்குவது போல் அவன் அங்கே இருக்கிறான். ஆனால் எதற்காக இருக்கிறான் என்னால், அங்கே கீழே அடியவர்கள் யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்தால் உடனே ஓடி வர வேண்டும் என்பதற்காக அப்படி தன்னுடைய காதிலே கையை வைத்துக்கொண்டு ஏதாவது குரல் கேட்கிறதா, ஆபத்து குரல் கேட்கிறதா என்று பார்க்கடலுக்கே கூக்குரல் கேட்கும் இடம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் உத்தமனான எம்பெருமான், அவனுடைய அடிபாடி, அவனுடைய திருவடிகளை பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இந்த நோன்பை தொடங்கி இருக்கக்கூடிய நாம் நெய் பால் முதலான இந்த போக்கிய வஸ்துக்களை தவிர்ப்போம் என்று இது ஒரு அர்த்தம். இல்லை பார்க்கடலுள் பையத்துரு என்ன பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நெய்யை உண்ட பிற்பாடு யாராவது, பாலை உண்ட பிற்பாடு யாராவது வேப்பங்காயை சாப்பிடுவாளா? நாம தான் பகவானுடைய திருவடிகளை பாடி நம்முடைய வாய் மணக்கிறதே. அதற்கு பிறகு நெய் எதற்கு, பால் எதற்கு? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். நோன்பு முடிகிற வரைக்கும் நாம் நம்முடைய தேகத்தை அலங்கரித்து கொள்ளக்கூடாது. மை முதலான திரவியங்களை இட்டு அலங்கரித்து கொள்ளக்கூடாது. கூந்தலிலே மலர் சூட்டி கொள்ளக்கூடாது. மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். நாம் மலர் சூட்டிக்கொள்ளக்கூடாது. எப்போ யார் மலர் சூட்டலாம் என்னால், கண்ணனே வந்து அவன் நம்முடைய கூந்தலிலே மலர்களை சூட்டினால் அப்பொழுது நாம் சூட்டிக்கொள்வோம். மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம், செய்யாதன செய்யக்கூடாதவைகளை செய்ய மாட்டோம் என இது சாதாரண அர்த்தம். ஆனால் அழகான அர்த்தம், பெரியவர்கள் செய்யாததை நாம் செய்ய மாட்டோம். எங்களுடைய பெரியவர்கள், நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இதே பின்னாலே மாலே மணிவண்ணா என்கிற பாசுரத்திலேயும் அங்கே மேலையார் செய்வனகள் என்ன அங்கே காட்டப்போகிறார்கள். அது செய்யாதன செய்யோம், பெரியவர்கள் செய்யாதன நாங்கள் செய்யோம். தீக்குறளை சென்று ஓதோம். ரொம்ப முக்கியமானது. குறளை என்னால் ஒருத்தரை பற்றி கோள் பேசுவது, தவறாக பேசுவது. இதுவே நமக்கு பழக்கமாக எடுத்து, பக்கத்து வீட்டு கதை என்ன, அடுத்த வீட்டு கதை என்ன, எதிர்த்த வீட்டு கதை என்னன்னு இதை பற்றி பேசுகிறதுக்கே நமக்கு நேரம் போறவில்லை. ஏன்னா கைபேசியிலே வேற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் இதையெல்லாம் நாம் தவிர வேண்டும். தீக்குறளை என்னால் இன்னொருத்தரை பற்றி கோள் பேசக்கூடாது. அதுவும் தீக்குறளை ஓதோம்னு சொல்லாமல் சென்று ஓதோம். ரொம்ப அழகாக நம்ம பற்றி தெரிந்து வைத்திருக்கிறாள் ஆண்டாள். ஏதோ ஒரு விஷயம் நம்மை தேடி வருகிறது, அதை கேட்டால் பரவாயில்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம்னா, ஒருத்தர் வீட்டுக்காக போய் அந்த அவளை பற்றி தெரியுமா, அவளை பற்றி தெரியுமா, இங்கே என்ன நடந்தது தெரியுமா, அங்கே என்ன நடந்தது தெரியுமான்னு சென்று சென்று அந்த கோள் பேசுகிறோம், புரளி பேசுகிறோம். அதை செய்யக்கூடாது. தீக்குறளை சென்று ஓதோம். ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி. ஐயம் பிச்சை எல்லாம் கொடுப்பது தான். தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களுக்கு கொடுப்பது அது ஐயம் என்று பெயர். தாழ்ந்தவர்களுக்கு கொடுப்பது அதற்கு பிச்சை என்று பெயர். நம்மால் ஆனவரை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டியதையெல்லாம் கொடுக்க வேண்டும். தானங்களை நிறைய செய்ய வேண்டும். எந்த ஒரு நோன்பு, யாக யஜ்யங்கள், நம்முடைய வீட்டிலே கல்யாணங்களோ ஒரு விசேஷங்கள் நடந்தாலோ அவ்விடத்திலே தானங்கள் நிறைய செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வைபவத்திற்கே ஒரு பெருமை. நாம் ஒரு பெரிய நோன்பை தொடங்கி இருக்கிறோமே, இதற்கு நிறைய தானங்கள் செய்ய வேண்டுமே. அந்த தானங்களை எல்லாம் செய்வோம். உயர்ந்தவர்களுக்கு ஐயம், தாழ்ந்தவர்களுக்கு பிச்சை. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. முடிந்தவரை நம்மால் எவ்வளவு முடியுமோ அத்தனையும் நாம் கொடுக்க வேண்டும். உய்யும் ஆறு எண்ணி. நாம் உய்யப்போகின்ற ஆறு என்னால் உபாயம், வழி. அந்த வழியை எண்ணி எம்பெருமானுடைய இந்த திருநாமங்களை எல்லாம் பாடி நாம் அவனுடைய திருவடிகளை எல்லாம் நினைத்து கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? உகந்து இந்த நோன்பை நாம் கொண்டாடப் போகிறோம் என்று செய்ய வேண்டியவை தவிர வேண்டியவை என்று 6 என்று தெரிவித்தார்கள். தவிர வேண்டியவை நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் தீக்குறளை சென்று ஓதோம் என்று 6 விஷயங்கள். செய்ய வேண்டியவை பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி.
ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து என்ன செய்யாதன செய்யோம் என்ன அது அது தவிர வேண்டியவை என்ன இப்படி 6 விஷயங்கள் தவிர வேண்டியவை, 4 விஷயங்கள் செய்ய வேண்டியவை என்ன செய்ய வேண்டியவை தவிர வேண்டியவை என்ன சில விஷயங்களை எல்லாம் தெரிவித்து இதெல்லாம் இந்த தகுதிகளை எல்லாம் நாம் உண்டாக்கி கொண்டு நோன்பை தொடங்க வேண்டாம். இந்த நோன்பை தொடங்கின நமக்கு இந்த தகுதிகள் எல்லாம் தன்னடையே வந்து சேரும் என்ன உயர்ந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். இந்த பாசுரத்திலே குறிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் இது நல்லா ஸ்பஷ்டமாக தெரிகிறது. பார்க்கடல், திருப்பார்க்கடல் என்கிற திவ்ய தேசம் 107வது திவ்ய தேசம் என்று காட்டுவார்கள். அந்த திருப்பார்க்கடல் பார்க்கடலுள் பையத்து என்ன பரவன் அடிபாடி. நியாயமாக என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசகள் கேளீரோ கண்ணனுடைய அடிபாடி என்று தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் கண்ணனுடைய அடிபாடி, கண்ணனுடைய பேரே வரலையே இந்த பாசுரத்தில். கண்ணனுடைய பேரே வராமல் பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்னால், கண்ணன் என்ன பண்ணுகிறான், எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், முதல்ல பரமபதத்தில் இருக்கிறான். அவன் அவதாரம் எடுக்கணும்னு சொன்னான், அதுக்கு நடுவில் ஒரு இடத்துக்கு வந்து சேரணுமே, அதுதான் திருப்பார்க்கடல். ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீஆர்ணவனை கேத்தனஹா நாகபரியங்கம் உத்ருத்யஹி ஆகத்தோ மதுராம் புரீம் என்று புராண ஸ்லோகம் தெரிவிக்கிறா போலே பரமபதத்திலிருந்து புறப்பட்டு அவன் க்ஷீராப்தி இங்கே திருப்பார்க்கடலுக்கு வருகிறான். திருப்பார்க்கடலிலிருந்து புறப்பட்டு மதுரா நகரத்திற்கு வருகிறான், அயோத்தியா நகரத்துக்கு வருகிறான் என ஒவ்வொரு அவதாரத்திற்கு ஒவ்வொரு ஊருக்கு அவன் இறங்கி வருகிறான். ஆனால் எல்லா அவதாரத்திற்கும் அடியது எந்த இடம் முக்கியமான இடம் என்னால் அது திருப்பார்க்கடல் என்கிற திவ்ய தேசம்தான். அந்த பார்க்கடல் என்கிற திவ்ய தேசத்தை இந்த பாசுரத்திலே ஆண்டாள், கோபிகா பாவனையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் ஸ்பஷ்டமாக தெரிவித்து விட்டாள். திருப்பாவையும் திவ்ய தேசமும் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் அனுபவித்த ஒரு திவ்ய தேசம் திருப்பார்க்கடல். அங்கே எம்பெருமான் வியூகம் என்று சொல்லுவார்கள். க்ஷீராப்தி நாதன் என்று திருவனந்தாழ்வான் மேலே அவன் சயனித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். திருவடிகளை, அவனுடைய திருவடிகளை ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமிதேவி நாச்சியாரும் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு அற்புதமான சேவை, அற்புதமான திவ்ய தேசத்தை 2வது பாசுரத்திலே ஆண்டாள் மங்களாசாசனம் செய்தாள். தொடர்ந்து அனுபவிப்போம். இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவெட் தமிழ் யூடியூப் சேனலிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.